ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பாப்பா ஸ்கூலில் மில்லட்ஸ் டே, அதனால் ராகி லட்டு தான் பண்ணியிருக்கேன். அது பார்க்கவும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் ராகி ஃப்ளார், 1/2 கப் வந்து நான் பனை வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கேஷ்யூவும் ஆல்மண்டும் 12 எடுத்துக்கணும். 3 டேபிள் ஸ்பூன் நெய். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி பாதாம் முந்திரியும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். கோல்டன் கலர் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் நம்ம எடுத்து வச்ச 1 கப் ராகி ஃப்ளாரையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். ஒரு 5 to 6 மினிட்ஸ் கண்டிப்பாக நல்லா ஃப்ரை பண்ணணும். அது ஃப்ரை பண்ணும்போதே அது கூட வந்து நான் ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுருந்தேன், 1/4 ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தேன். அதையும் போட்டுட்டு நல்லா 5 to 6 மினிட்ஸ் கை விடாமல் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 1/2 கப் பனை வெல்லம் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதில் ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றி நல்லா அதை வந்து ஹீட் பண்ணி மெல்ட் பண்ணி அதை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இப்போ நம்ம வறுத்து வச்ச பாதாம் முந்திரியும் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பேஸ்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் கொரன்னு இருந்தால் கூட ஓகே தான். இப்போ அரைச்சி வச்ச பாதாம் முந்திரியை எடுத்து வச்ச ராகி மாவோடு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி வச்ச பனை வெல்லத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி இப்போ உருட்டும் போதே நம்மளுக்கு லட்டு நல்லா வரும், நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம பாப்பா கொடுக்குறதுனால கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கணும்ல, அதனால் நம்ம எடுத்து வச்ச 2 டேபிள் ஸ்பூன் நெய் இருக்குல்ல, அதையுமே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா ஷைனியாகவும் இருக்கும். நம்ம நெய்யெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் பாப்பாவுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதனால் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி அதுக்கப்புறம் நம்ம வந்து லட்டு பிடிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு, பார்க்குறதுக்கு ஷைனியாக டேஸ்டியாக. பாப்பா இதை பார்த்தாலே நல்லா விரும்பி சாப்பிடுவா. அதை சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னு நீங்களே கேளுங்க.